அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீடியோ எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சகோதரா. கொஞ்சோன்னு லைக்கை தட்டி விட்டுருங்க. மீராச வீடியோ. இது வந்து பச்சை தண்ணி, இது சுடு தண்ணி, இது வந்து டீ, இது பால். கடையில் டீ கடையில் வாங்கும்போது இதையுமே சுடு தண்ணி வாங்கக்கூடாது, பச்சை தண்ணி இது டீ வாங்கக்கூடாது, பால் வாங்கக்கூடாது. இப்படி என்ன நிலைமையில் போச்சு பாருங்கள். இந்த கெமிக்கலை இறங்கி கேன்சர் உண்டாகும் சிறு குழந்தைகளுக்கு பால் வாங்கிட்டு போகிறாங்க இதே பாட்டில். இது எப்படின்னா தண்ணியை குடிச்சிட்டு 1 யூஸ் தான் அப்பயே தூக்கி போட்டிருக்கோம். ஒரு பாட்டிலில் போட்டிருக்கோம், இந்த சைடில் போட்டிருக்கோம். இந்த 1 யூஸ் தான் இதில் போட்டிருக்கோம், இதில் சைடில் போட்டிருக்கோம், இந்த சைடில் போட்டிருக்கோம். போட்டு ஒரு 50 குருவி போட்டிருப்பான், இதில் ஒரு 50 குருவி போட்டிருப்பான். 1 யூஸ் தான் தூக்கி போட்டுறணும். இதுக்கப்புறம் சாப்பிடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்கணும், அவ்வளோதான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுதான். இது குடித்ததுக்கப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதிகமாக சுடுதண்ணி தான் குடிக்கணும், பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது. இது வந்து மலையாளி குடிக்கிறதுனால தான், ஒரு கேரளாக்காரன் குடிக்கிறதுனால தான் இன்னும் வரைக்கும் ஒரு 60 வயசு 100 வயசு 200 110 வயசு இருக்கிறாங்க. நல்லா 90 வயசு நல்ல திலமாக இருக்கிறாங்க. ஏன்னா சுடுதண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக அதுவே சாப்பிட்டு முடிஞ்சவொடனே தான் கொஞ்சம் கொஞ்சம் குடித்தா போதும். அதுக்கப்புறமும் தண்ணி குடிக்கும் போது எந்த டயத்துலையுமே தண்ணி குடிக்கும் போது பாருங்கள் இப்படிதான் குடிக்கணும். பட்டினியில் ஆழ்ந்துடக்கூடாது. ஏன்னா கிட்னி பாதிக்கும், உடம்புல சதனம் பாதிக்கும், அப்புறம் நுரையீரல் பாதிக்கும் உடனே தண்ணி குடித்தோம்னா. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி வந்து கட்ட ஒரு மணி நேரம் மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷம் நின்று குடிக்கணும். ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் ஒரு 3 லிட்டர் தண்ணியாச்சும் கண்டிப்பாக குடிச்சிடணும். இதுதான் நம்ம வீடியோ கண்டிப்பாக போடுறோம். நீ லைட்டாக லைக்கை தட்டி விட்டுருணும். கட் பண்ணு. ரொம்ப ஓடிச்சா